வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. டோங்கின் வளைகுடா போரை திறந்த பொய். சில போர்கள் துப்பாக்கியால் தொடங்குவதில்லை, ஒரு செய்தியால் தொடங்குகின்றது. 1964 அந்த செய்தி டோங்கின் வளைகுடா. ஒரு இரவு 2 கப்பல்கள். 1964 ஆகஸ்ட். வட வியட்நாமின் கடல் எல்லைக்கு அருகே அமெரிக்க கடற்படை கப்பல்கள் USS மெடாக்ஸ், USS டர்னர் ஜாய். அமெரிக்க அரசு அறிவித்தது, எங்கள் கப்பல்கள் வட வியட்நாமிய படகுகளால் தாக்கப்பட்டன. இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் ஒலித்தது. உண்மையா, சந்தேகமா? முதல் தாக்குதல் சிறிய அளவில் நடந்திருக்கலாம், ஆனால் இரண்டாவது தாக்குதல் மழை, ரேடார் குழப்பம், தவறான தகவல். பல அதிகாரிகள் பின்னர் சொன்னார்கள், அத்தகைய தாக்குதல் நடக்கவே இல்லை. ஆனால் செய்தி சென்றுவிட்டது. உண்மை முக்கியமல்ல, செய்திதான் முக்கியம். அமெரிக்க மக்கள் கோபம் அடைந்தனர், பாதுகாப்பு வேண்டினர். அரசியல் ஒரு வாய்ப்பை கண்டது. ஜான்சனின் உரை பயத்தின் மொழி. அதிபர் லிண்டன் பி ஜான்சன் தேசத்திடம் பேசினார். அவர் சொன்னது, அமெரிக்கா தாக்கப்பட்டிருக்கிறது, நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த உரை பயத்தை உருவாக்கியது, அவசர முடிவை தூண்டியது. டோங்கின் தீர்மானம், போர் அனுமதி. 1964 ஆகஸ்ட். அமெரிக்க காங்கிரஸ் கல்ஃப் ஆஃப் டோங்கின் ரெசல்யூஷன் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன் பொருள், அதிபருக்கு முழு இராணுவ அதிகாரம், போர் அறிவிப்பு தேவையில்லை. ஒரு தீர்மானம், ஒரு போர். ஜனநாயகத்தில் ஒரு திருப்பம். இந்த தீர்மானம் குறைந்த விவாதம், பெரும் அதிகாரம், குறைந்த கண்காணிப்பு. பின்னர் பலர் கேட்டார்கள், இந்த அளவு அதிகாரம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கலாமா? போரின் கதவு திறந்தது. இந்த தீர்மானத்திற்கு பின் விமான தாக்குதல்கள், படை விரிவாக்கம், முழு இராணுவ ஈடுபாடு. வியட்நாம் இனி ஒரு உதவி நாடு அல்ல, அது ஒரு போர்க்களம். உண்மை வெளிவரும் தாமதமாக. பல ஆண்டுகள் கழித்து ஆவணங்கள் வெளிவந்தன. அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இரண்டாவது தாக்குதல் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள், லட்சக்கணக்கான உயிர்கள். போர் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. ஒரு பொய்யின் விலை. டோங்கின் வளைகுடா ஒரு சம்பவம் அல்ல, ஒரு எச்சரிக்கை. பயத்தின் அரசியல், அவசர தீர்மானங்கள், உண்மை மறைவு. இதன் விலை மனித உயிர்கள். வியட்நாமின் பார்வை. வட வியட்நாம் இந்த தீர்மானத்தை ஒரு உண்மையாக பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்தது, எதிரி இப்போது முழுமையாக வந்துவிட்டான். போர் தீவிரமானது. நிறைவாக, டோங்கின் வளைகுடா வரலாற்றில் ஒரு கேள்விக்குறி, ஆனால் அதன் விளைவு எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்டது. ஒரு பொய் ஒரு போரை திறந்துவிட்டது. போர் அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக வானம் நெருப்பாக மாறப்போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.